டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இந்தியாவில் இருக்கிற MSMEs அண்ட் ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. கவர்மெண்ட் 10,000 வரைக்கும் வேல்யூ இருக்கிற எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட்ஸ்க்கு ரூல்ஸை ரொம்ப ஈஸியாக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எக்ஸ்போர்ட் செய்ய RCMC அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிபிகேட் தேவைப்பட்டது. ஆனா இந்த புதிய ப்ரப்போசல் படி 10,000 வரைக்கும் வேல்யூ இருக்கிற எக்ஸ்போர்ட்ஸ்க்கு இந்த RCMC ரெக்குயர்மெண்ட் இனிமே ரிமூவ் செய்யப்படும் திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். இதனால என்ன பெனிஃபிட்? பேப்பர் ஒர்க் கம்மியாகும், கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட் கம்மியாகும், எக்ஸ்போர்ட் ப்ராசஸும் இன்னும் ஃபாஸ்டரா இருக்கும். இதனால MSMEs, ஹோம்மேட் பிசினஸ், ஆன்லைன் செல்லர்ஸ், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ், கிளாத்திங் அண்ட் தென் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் போன்ற ப்ராடக்ட்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் செய்து ரொம்ப ஈஸியா ஆகலாம். இந்த ரூல் ரெஸ்ட்ரிக்டட் குட்ஸ்க்கு பொருந்தாது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த நியூஸ்னால எந்த ஸ்டாக்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகும்? டைரக்டா ஏர்னிங்ஸ் இம்பாக்ட் உடனே வராது. ஆனா லாங் டேர்ம்ல லாஜிஸ்டிக் அண்ட் கொரியர் கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுல முக்கியமான ஸ்டாக்ஸ் பார்த்தா ப்ளூ டார்ட் எக்ஸ்பிரஸ். ஸ்மால் பார்சல் எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா இவங்களோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலாம். அடுத்ததா டெலிவரி and then all cargo Gati. அது அடுத்ததா TCA Express and Mahindra Logistics. லாங் டேர்ம்ல பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கலாம். இந்த ப்ரப்போசல் ஃபைனலா அப்ரூவல் ஆச்சுன்னா இந்தியால ஆயிரக்கணக்கான MSMEs குளோபல் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் செய்யறது இன்னும் ஈஸியாகும். ஸோ இது இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணும் ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப்பா மார்க்கெட் பாக்குது. ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் கம்பெனில ஒரு பெரிய சைபர் ஃப்ராட் நடந்திருக்கு. கம்பெனியோட எம்ப்ளாயி ஒருத்தவங்களோட லேப்டாப் அப்புறம் மொபைலை ஹேக் பண்ணிருக்காங்க. அதை பயன்படுத்தி டீப் ஃபேக் டெக்னாலஜி மூலம் ஸ்கேமர்ஸ் கம்பெனியை ஏமாத்தி 10.7 கோடி பணத்தை டிரான்ஸ்பர் செஞ்சிருக்காங்க. கம்பெனி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனிக்கு எந்த ஆர்டர்ஸும் குறையல, சேல்ஸும் குறையல, பிசினஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆன்லைன் ஃப்ராட். அனலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனி அவங்களோட சைபர் செக்யூரிட்டி அதுக்கப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோலர்ஸை இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இப்ப எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 0.67% கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 664 பர் ஷேர்னு. புக் வேல்யூ 77.4, ஸ்டாக்கோட PE 37.3, இண்டஸ்ட்ரியல் PE 18.2, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 27%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29.2%. 52 week high 670, 52 week low 246. So near to 52 week high கிட்ட தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. Debt to equity 0.73, debt 869 crore. ப்ரமோட்டர் கிட்ட 51.7% ஹோல்டிங் இருக்கு, பிளட்ஜிங் எதுவும் இல்ல. earnings per share 17.8. 6 மாசத்துல 110% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஒரு வருஷத்துல 94.7% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 8.54, கரண்ட் ரேஷியோ 1.77. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் அண்ட் அதுக்கு முதல் இயரோட கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் 4.48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லேட்டஸ்ட் குவார்டர் 4.75, ப்ரீவியஸ் குவார்டர் 4.56. ஸோ லேட்டஸ்ட் குவார்டர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்கு, 140 crore. SBI ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் IPO இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. 6.85% பிரீமியம்ல தான் லிஸ்ட் ஆயிருக்கு. 613.30 பர் ஷேர்னு. அதுக்கப்புறம் லிஸ்டிங் அப்புறம் 9% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருந்ததுன்னா 16 to 18% இண்டிகேட் பண்ணிட்டு இருந்தது. ஆனா லிஸ்ட் ஆனது என்னமோ 6.85% பிரீமியம்ல. ஜூலை 1ல இருந்து 15 தேதிக்குள்ள டாப் FII இன்ஃப்ளோஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சில செக்டார்ஸ்ல. அண்ட் சில செக்டார்ஸ்ல இருந்து வெளியவும் வந்திருக்காங்க. ஸோ எந்தெந்த செக்டார்ஸ்ல இன்ஃப்ளோஸ் அதிகமா இருக்குன்னு பார்க்கலாம். கன்சியூமர் சர்வீசஸ்ல 7,361 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ல 5,993 crore வாங்கியிருக்காங்க. ஹெல்த் கேர் 4,101 crore வாங்கியிருக்காங்க. சர்வீசஸ் 2,405 crore, கன்சியூமர் டூரபிள்ஸ் 2,384 crore, ரியாலிட்டி 2,072 crore, அந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். அதே அது 1ல இருந்து 15 தேதிக்குள்ள எதுல இருந்து வெளி வந்திருக்காங்கன்னா ஆட்டோ செக்டார்ல இருந்து வெளி வந்திருக்காங்க. 6,936 crore வெளியே எடுத்திருக்காங்க. கேபிட்டல் குட்ஸ்ல இருந்து 2,657 crore வெளியே எடுத்திருக்காங்க. அந்த டெலிகாம், பவர், FMCG இது எல்லாத்துலயுமே FII வெளியேறி இருக்காங்க.
நம்ம மார்க்கெட் இப்ப எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். என்எஸ்சி வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி 50 0.27% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.09% ரெட். நிஃப்டி பேங்க் 0.11% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் டேட்டாக்கு போய் இப்ப கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். நிஃப்டி 50யோட டாப் கெய்னர்ஸ் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 2.90% green, பஜாஜ் ஃபினான்ஸ் 1.26% green, இண்டிகோ 1.17% green. இதுக்கு அடுத்தது JSW ஸ்டீல், HCL டெக், டைட்டன், டெக் மஹிந்திரா, நெஸ்லே இந்தியா, அல்ட்ராடெக் சிமெண்ட், கோல் இந்தியா, அதானி என்டர்பிரைசஸ், HM மோட்டார், M&M, பாரதி ஏர்டெல், ICICI பேங்க், ராசிம், ஏஷியன் பெயிண்ட் அண்ட் NTPC எல்லாம் கிரெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். நிஃப்டி 50ல HDFC பேங்க் எஸ்டர்டேவும் இறங்கி இருந்தது, இன்னைக்கு இறங்கி இருக்கு. ஏன்னா அவங்களோட Q1 ரிசல்ட்டோட இம்பாக்ட் தான். மேக்ஸ் ஹெல்த் 1.28% டவுன், சிப்லா 1.24% டவுன், டாக்டர் ரெட்டி 1.20% டவுன், TCS 1.17% டவுன், இன்ஃபோசிஸ் 1.11% டவுன். அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC லைஃப், மாருதி, ரிலையன்ஸ், டாடா ஸ்டீல், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், விப்ரோ, எட்டர்னல், ட்ரெண்ட், டாடா கன்சியூமர், ITC, ஜியோ ஃபினான்ஸ், பவர் கிரிட், ஹிண்டால்கோ எல்லாம் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. பேங்க் நிஃப்டில யாரு லாசர்னு ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். பேங்க் ஆஃப் பரோடா 2.14% டவுன். அதுக்கு அடுத்ததான் HDFC பேங்க் 1.51% டவுன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் இவங்க எல்லாம் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. கெய்னர்ஸ் பார்த்தா இண்டஸ்இண்ட் பேங்க் 2.56% green, எஸ் பேங்க் 1.44% green, ஃபெடரல் பேங்க் 0.74% green, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கொட்டக் பேங்க், AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், யூனியன் பேங்க், ICICI பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் எல்லாம் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. அகைன் மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் நிஃப்டி 100, 200, நிஃப்டி 500 எல்லாமே ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மிட் கேப் 50, மிட் கேப் 100, ஸ்மால் கேப் 100 எல்லாம் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸ் கம்மி ஆயிருக்கு. ஸோ மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாம் இன்னைக்கு கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மல்டி கேப், லார்ஜ் கேப் அவங்க எல்லாம் ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. மைக்ரோ கேப் 0.05% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மைக்ரோ கேப் 250. செக்டார் வைஸ் பார்த்தலாம். நிஃப்டி ஆட்டோ 0.08% டவுன், FMCG 0.39% டவுன், நிஃப்டி ஐடி 0.50% டவுன், நிஃப்டி மீடியா 0.13% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மெட்டலும் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபார்மா, PSC பேங்க் டவுன், பிரைவேட் பேங்க் 0.02% கிரீன், ஃபிளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி ரியாலிட்டி 0.41% கிரீன், ஹெல்த் கேர், கன்சியூமர் டூரபிள்ஸ், ஆயில் அண்ட் கேஸ்லாம் டவுன்ல ட்ரேட் ஆகுது. நிஃப்டி கெமிக்கல்ஸ் இவங்க தான் இன்னைக்கு பீக்ல இருக்காங்க. 1.05% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி சிமெண்ட் 0.91% கிரீன். பிஎஸ்சில சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தரலாம். 0.35% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. US டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி 96.24. ஸோ மார்னிங் 96.40 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ 96.24. ஸோ கம்மியாக இருக்கு. நம்ம ருப்பி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. கோல்ட் ரேட் அண்ட் சில்வர் ரேட் பார்த்தரலாம். கோல்ட் ரேட் எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 76 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 14,422. 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 13,220. 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 10,816. சில்வர் ரேட்டுக்கு பெர் கிராமுக்கு எஸ்டர்டேவும் 235 இருந்தது, இன்னைக்கு 235 இருக்கு. Brent crude oil futures $88.41 per barrel. 20th July yesterday DAS net buyers இருக்காங்க. 1409.14 crores பை பண்ணிருக்காங்க. FII net sellers இருக்காங்க. 1305.30 crores செல் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ ட்ரேடிங் வியூல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 15 minutes சார்ட் பார்க்க போறோம். ஜூலை 21. ஸோ மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்கு. 24,262.10 அதான் இன்னைக்கு தொட்ட பீக். இட்ஸ் அ ரெசிஸ்டன்ஸ். ஸ்டில் டவுன்ஃபால்ல தான் இருக்கு. இப்போ 24,161.95ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியும் மேல பீக்ல
மேக்ஸிமம் எது வரைக்கும் போயிருக்குன்னா 58,226.90. ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து மேலே பீக் போயிருக்கு, அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகி எது வரைக்கும் வந்திருக்குன்னா 57,812.80 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ 57,857.40 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.